சென்னையில் குற்றங்களை குறைக்கவும் ரவுடிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்தும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் பல்வேறு திட்டங்களை சென்னை காவல்துறை கொண்டு வந்துள்ள நிலையில் அது நடைமுறையிலும் இருக்கிறது. ஆனால் பல்வேறு வகையிலான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல், ரூட்டுத்தல விவகாரம் எதுவும் முடிவுக்கு வராமல் டிவி சீரியல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு நுழையும் முன் இதனை தடுக்க காவல்துறை நினைத்தாலும் பழைய மாணவர்கள் புது சந்ததியினருக்கு கற்றுக் கொடுப்பது போல ரூட்டுத்தல தனது கல்லூரி மாணவர்கள்தான் கெத்து போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை கல்வி அறிவு வளர்ச்சியடையாமல் செல்வது மட்டுமல்லாமல் தவறான பாதைக்கும் இட்டுச் சென்று விடுகிறது. அதற்காக காவல்துறையினர் கல்லூரியிலேயே தொடங்கும் இந்த அட்டகாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பல்வேறு முயற்சிகள் செய்தும் அது முடியாமலாகிவிடுகிறது. பொதுவாக சென்னையில் வேறு வேறு கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொள்வது, எங்களது பஸ் ரயில் ரூட்டில் வரக்கூடாது என்ற காரணங்களுக்காக மோதிக்கொள்வது வழக்கமான நடைமுறை போலாகிவிட்டது. தங்கள் கல்லூரி மாணவர்கள்தான் கெத்து என்பதனை காண்பிக்கும் வகையில் சில கல்லூரி மாணவர்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மற்ற கல்லூரி மாணவர்களுடன் மோதல் போக்கையும் கடைபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நியூ கல்லூரி மாணவர்களுக்கும் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் இடையேயான மோதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை அண்ணா சாலை ஆனந்த தியேட்டர் பேருந்து நிலையம் அருகிலேயும் ஸ்பென்சர் சிக்னல் அருகிலேயும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் நந்தனம் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் 5 பேரை 1000 விளக்கு போலீசார் கைது செய்தனர். இந்த மாணவர்கள் மோதல் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராயப்பேட்டை நியூ கல்லூரி மாணவர்கள் செல்லும் பேருந்து ரூட்டில் நந்தனம் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்த நிலையில் அந்த மாணவர்களை பிடித்து நியூ கல்லூரி மாணவர்கள் தாக்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் எங்கள் ரூட்டில் எப்படி ஐடி கார்டை அணிந்து பயணிக்கலாம் என்று கூறி தாக்கியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக அந்த அடையாள அட்டைகளை பறித்து நியூ கல்லூரி மாணவர்கள் ஷூவால் மிதித்தும் அந்த மாணவர்களை தாக்கி நியூ கல்லூரி ஜே எனவும் சொல்ல வைத்துள்ளனர். நந்தனம் கல்லூரி மாணவர்களின் ஐடி கார்டை ஷூவால் மிதித்து அவமானப்படுத்துவதை செல்போனில் பதிவு செய்ததோடு அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலை பொய்யாக்கும் விதமாக இதுபோன்ற சில மாணவர்கள் செயல்படுவது வேதனை என்கின்றனர் கல்வியாளர்கள்.